மனிதன் மனத்தாலும் உடலாலும் செயலாற்றுவதற்கே படைக்கப்பட்டவன். சோம்பேறித்தனத்தில் வாழ்பவன் தன் தசைகளையும் நரம்புகளையும் பாரமென எண்ணுகின்றான். சோம்பேறிக்கு செல்வ வளமில்லை, மகிழ்ச்சி இல்லை, புகலிடமோ ஓய்வோ இல்லை. உழைப்பை ஒழிந்து தன் திறமையை ஈடுபடுத்தாது தவிர்ப்பவன் தன்மேல் தானே கனத்த சுமையை ஏற்றிக் கொள்கின்றான். எப்போதும் அமைதியாயிருங்கள். உங்களுடைய ஆற்றலை கோபத்தினாலும் பதட்டத்தினாலும் வீணாக்காதீர். அதிக சத்தம் செயல் குறைவின் அறிகுறி. எங்கு சாந்தமான மனம் இருக்கின்றதோ அங்கே பெரும் ஆற்றல் தங்கும். சாந்தம் என்பது பயிற்சி பெற்ற பொறுமையினதும் ஒழுக்கமுடைய வாழ்வினதும் முத்திரை. ஆகையால் எந்நாளும் பொறுமையாயிருங்கள், சாந்தமாயிருங்கள். உங்கள் வாழ்க்கை நோக்கங்களை யோசித்து திட்டமிட்டு நிறைவேற்றுங்கள். இறைவன் உங்களுக்குள்ளே எல்லா விதமான பலத்தையும் அளவிறந்த அருளால் நிறைவாக வைத்திருக்கின்றான்.